வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எனக்கெனவே நீ கிடைத்தாய் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருமண வேலைகள் தடபுடலாய் நடந்தன. தன்னால் செய்ய முடிந்த அத்தனை வேலைகளையும் சிந்து செய்தாள். வித்யாவின் திருமண பட்டுப்புடவை எடுக்க மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சென்றனர். சிந்துவை யாரும் அழைக்கவில்லை. வித்யாவுக்கு அழைக்க ஆசை இருந்தும் தடை உத்தரவு அவள் வாயை கட்டி போட்டது. திருமண அழைப்பிதழ்கள் அத்தனைக்கும் மஞ்சள் தடவி கவரில் போட்டு அடுக்கி வைத்தாள். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்க மெஹந்தி போட பியூட்டி பார்லர் செல்ல முயன்றவளை தடுத்தாள் சிந்து. நான் உனக்கு மெஹந்தி போட்டு விடுறேங்க்கா. நீயா? வேணாம் சிந்து, இந்த நேரத்துல என் கையை வச்சு விளையாடாத. சரியா வரலன்னா அழிக்க முடியாது. தைரியமா கையை கொடுக்கா. இதையெல்லாம் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். அத்தைக்கெல்லாம் நான் தான் போட்டு விடுவேன் தெரியுமா என்று இழுத்து அமர்த்தி அழகாய் நுணுக்கமாய் மருதாணியில் வரைய ஆரம்பித்தாள். அவள் வரைய வரைய பிரமித்து போனாள் வித்யா. அத்தனை அற்புதமாய் இருந்தது. அவளின் பளிச்சென்ற நிறத்திற்கு உள்ளங்கையில் இருந்து முழங்கை வரை அழகோவியமாய் ஜொலித்தது. அன்றிரவு முகத்தில் தவிப்புடன் வித்யாவின் முன் வந்து அமர்ந்தாள். உறங்க முற்பட்டவள் இவளை பார்த்து புன்னகைத்தாள். என்ன சிந்து, நாளைக்கு நாம மண்டபத்துல இருப்போம் இல்ல? ஆமா, உன்னை சுத்தி சொந்தக்காரங்க கூட்டம்தான் இருக்கும். அதுக்கு என்ன? நாளைக்கு கூட உங்ககிட்ட பேச முடியாதுக்கா. விடிய விடிய இன்னைக்கு என்கிட்ட பேசுவியாக்கா? அதுக்கப்புறம் என் கூட பேச இங்க யாருமே இல்ல. எதையாவது மனசுல தோன்றதெல்லாம் பேசு ப்ளீஸ்கா. அவள் கெஞ்சலின் பின் இருந்த நிஜம் வித்யாவை சுட்டது. வாத்சல்யத்துடன் அவள் தலையை கோதி விட்டாள். கெஞ்சற விஷயமா இது? எனக்கும் தான் உன் கூட விடிய விடிய பேசணும் போல இருந்துச்சு. நீ டயர்டா இருக்கேன்னு தான் சும்மா இருந்த. இப்படி என் பக்கத்துல படுத்துக்க. எனக்கு 10 வயசு இருக்கும்போது பேச ஆரம்பித்தாள் வித்யா. நீண்ட நெடிய பேச்சில் இரு பெண்களுமே எப்போது உறங்கினார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. திருமணம் தடபுடலாய் நடந்து முடிந்தது. மாப்பிள்ளை வீட்டார் நாகரீகமான நல்ல மனம் உள்ளவர்களாக இருந்ததால் செலவுகளில் பாதியை ஏற்று தாராளமாய் செலவு செய்திருந்தனர். பாஸ்கரும் சாமுத்திரிகாவும் முன் நின்று திருமணத்தை நடத்த விஸ்வநாதன் பூரித்து போனார். திருமணத்தை ஒட்டி அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்துடன் நடந்து முடிந்தன. மறு வீடு, தாலி பிரித்து கோர்த்தல் எல்லாம் முடிந்து வித்யா புகுந்த வீட்டிற்கு நிரந்தரமாய் சென்றடைந்த போதுதான் சிந்து பாலைவன வெப்பத்தை விடவும் கடுமையான தனிமையை உணர்ந்தாள். அப்பாவும் அம்மாவும் வித்யாவை நினைத்து ஏதோ பேசியபடி கண் கலங்குவதைக் கண்டு வித்யா மேல் சற்று பொறாமை கூட எட்டி பார்த்தது. இதே மாதிரி என்னையும் மனம் முடித்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி எனக்காக கண்ணீர் சிந்துவார்களா? ஏக்கத்தில் உள்ளம் வெம்பியது. கமலி சோர்ந்த முகத்துடன் நடமாடுவதைக் கண்டு சிந்து மெனக்கெட்டு கோலம் வரைய கற்றுக்கொண்டு அம்மாவுக்கு முன்பாக எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டாள். தூக்க கலக்கத்துடன் எழுந்து வந்த அம்மாவிடம், இனி இந்த வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறம்மா, நீ போய் தூங்கு என்றவளை வினோதமாய் பார்த்தாள் கமலி. பாத்திரமெல்லாம் நானே தேய்ச்சிடுறேன், பால் காய்ச்சி வச்சிடுறேன். நீ வந்து அப்பாவுக்கு என்ன போட்டு தரணுமோ அதை போடு. அக்காவை பிரிஞ்சதுல இருந்து உன் முகமே சரியில்லை. உடம்புக்கு முடியலையாம்மா? அதென்ன அபசகுணமா அக்காவை பிரிஞ்சதுல இருந்துன்னு சொல்ற? அவ வாழ்றதுக்கு புகுந்த வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லு. எல்லாமே அரை சொல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்க. அரைகுற வாயில பின்ன எப்படி? கடுகடுப்புடன் அவளை தாண்டி சமையல் கட்டினுள் சென்றாள். அம்மா தன்னை எல்லாவற்றிலும் தனிமைப்படுத்துவதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. பின்னேயே சென்றாள். நான் தான் இதையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னனேம்மா, நீ போய். இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? வித்யா இருந்த வரைக்கும் ஆஃபீஸ்க்கு எடுத்து போக அதையும் சேர்த்து சமைப்பேன். அந்த வேலையும் இல்லை. என் வீட்டுக்காரருக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு என்ன பெரிய கஷ்டமா? நீ உன் வேலையை போய் பாரு. பருப்பை ஊற போட்டு பாலை அடுப்பில் வைத்தாள் கமலி. ஏமா எப்ப பார்த்தாலும் கோபமாவே பேசுற என்றபடி அம்மாவின் பின்னால் நின்று கழுத்தை கரங்களால் வளைத்து முகத்தை புதைத்து அவள் வாசனையை நுகர வேண்டும் போல் எழுந்த ஆசையை தன்னுள் அடக்கி சேமித்து கொண்டாள். அந்த தவிப்பு தொடர்ந்தது. அம்மா தன்னிடம் பேச மாட்டாளா என்று அவள் பின்னே பூனையைப் போல அலைந்தாள்.
ஏனோ எரிச்சலைத்தான் கொட்டினாள். சிந்து உழைப்பை முன்னிலும் அதிகப்படுத்தினாள். உழைப்போடு பணமும் சேர்ந்தது. ஹாலில் அம்மா வெற்றிலையில் பாக்கு வைத்து மடித்து தர அப்பா வாயில் போட்டு மின்றார். கிச்சனில் இரவு சாப்பாட்டை தட்டில் போட்டு கொண்டு சாப்பிட அமர்ந்தவளின் காதில் அவர்கள் பேசுவது விழுந்தது. என் கடமையெல்லாம் முடிஞ்சது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா கமலி? சொல்லுங்க. வர அக்டோபர்ல என்னோட 60வது பிறந்த நாள். நமக்கு 60ஆம் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன்டி. சாப்பிடுவதை நிறுத்திய சிந்து யோசனையாய் விட்டத்தை பார்த்தாள். வீடு நிறைய கூட்டம். அதை வீடு என்று கூறுவது கூட தவறு. இந்த தெருவில் இருந்து அந்த தெரு வரை நீண்டிருந்த பிரம்மாண்டமான செட்டிமார் வீடு. குலசேகரனுக்கு அண்ணன் தம்பி 4 பேர். இருவர் வெளிநாட்டிலும் மற்றவர் சென்னையிலுமாக செட்டில் ஆகிவிட அந்த வீட்டில் குலசேகரன் மட்டுமே குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அண்ணன் தம்பிகள் அந்த வீட்டில் தங்களுக்கு இருந்த உரிமையை அவரிடம் பணமாக பெற்று கொண்டதால் முழு உரிமையும் இப்போது குலசேகரனுக்கு மட்டுமே. காரைக்குடியில் குலசேகரனுக்கென்று பெயரும் கௌரவமும் இருந்தது. சொந்தமாய் தியேட்டர், பட்டுத்தறி, ரைஸ் மில், சூப்பர் மார்க்கெட் என்று அவரது வியாபார ஸ்தலம் விரிந்திருந்தது. அவர் பேச்சுக்கு தலையாட்டும் அருமை மனைவி வாசுகி. மூத்த மகள் சாந்தினி. வாழ்க்கைப்பட்டது மதுரையில். அடுத்தவன் விஜயகுமார், அடுத்து மனோரஞ்சன். இருவரும் தந்தைக்கு உதவியாய் பிசினஸ் பார்த்து கொள்ள கடைக்குட்டி தேவா மட்டுமே விளம்பரப்படம், டெலிபிலிம் என்று தனி பாதையை தேர்ந்தெடுத்தான். குலசேகரனுக்கு கடைசி பிள்ளை என்பதாலேயே அவன் மீது கொள்ளை பிரியம். அதனால் மகனின் லட்சியத்திற்கு குறுக்கே நிற்கவில்லை. மற்றவர்களைப் போல சினிமாவை காரணம் காட்டி நடிகைகளின் பின்னால் ஓடாமல் குறும்படம், விளம்பரப்படம் என்று அதில் மட்டுமே தன் முத்திரையை பதித்த விதமும் பிடித்திருந்தது. இன்னும் கூட வீடு முழுக்க பெரியவர்களும் வாண்டுகளும் குழுமி இருந்ததற்கு காரணம் தேவாதான். அவன் இயக்கிய குறுநில மன்னர்கள் என்ற குறும்படம் டெல்லி பிலிம் ஃபெஸ்டிவலில் முதல் பரிசு பெற்றதாய் பேப்பரிலும் டிவியிலும் பார்த்து சென்னையில் இருந்த 2 சித்தப்பாக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் புறப்பட்டு வந்து விட்டனர் வாழ்த்து சொல்ல. எல்லோரும் சாப்பிட்ட பின் வேலை மழுவால் கடைசியாய் டேபிள் முன் அமர்ந்தார் குலசேகரன். கூடவே அமர்ந்தான் தேவா. இன்னுமா சாப்பிடல? பாசமும் பதற்றமுமாய் கேட்டார். தேவா புன்னகைத்தான். உங்க கூட சாப்பிடணும்னு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்த. அட என்ன புள்ள நீ, சின்ன வயசுல நேரத்துக்கு சாப்பிட வேணாம். அம்மாடி விமலா, டிஃபன் எடுத்து வைமா. தேவா சிரித்தான். என்ன சிரிக்கிற? நான் இந்த வயசுல நேரத்துக்கு சாப்பிடணும். அப்ப நீங்க? ஃபோன் பாட்டுக்கு வந்துட்டே இருந்துச்சா, அதான். எல்லாரும் உன்னை பத்தி தான்ப்பா பேசினாங்க. விஜயகுமாரின் மனைவி விமலா கொலுசு சத்தம் சிடுங்க வந்தாள். இருவருக்கும் தட்டு வைத்து இட்லியும் கார சட்னியும் வைத்தாள். பேத்திகளுடன் விளையாடி கொண்டிருந்த வாசுகியும் அங்கு வந்தாள். ஏமா விமலா, தப்பா நினைச்சுக்காத. இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை தவிர வேற எதையும் சமைக்க தெரியாதா? இந்த வயசுக்கு செமிக்கிற மாதிரி அதே சமயம் சத்தானதா சமைக்க தெரியாதா? என்ன வேணும்னு சொன்னா தானே அம்மணிக்கு தெரியும். வாசுகி மருமகளுக்காக பேசினார். கம்பங்களி, கம்பந்தோசை, ராகி புட்டு, பால் போளி, பணியாரம். அவர் பேச பேச தேவாவுக்கு கண் முன்னே சிந்து தட்டில் அத்தனை பலகாரமும் எடுத்து வருவது போல தோன்றியது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கே சமைக்க வராது. பாவம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? வாசுகி சிரித்தபடி சொல்ல மஞ்சள் மினுக்கிய அவளின் கன்னங்கள் இன்னும் பளிரிட்டன. அதை சொல்லு முதல்ல. நீயே என் ஆத்தா கிட்ட தானே சமைக்க கத்துக்கிட்ட. கவலைப்படாதீங்க, நம்ம கடைசி மருமகளை இதையெல்லாம் சமைக்க தெரிஞ்சவளான்னு பார்த்து கட்டி வைப்போம். சுனந்தாவுக்கு தான் சமைக்கவே தெரியாத அத்தை. அந்த வார்த்தையை கேட்ட தேவாவின் முகம் சூம்பி போனதை குலசேகரன் கவனிக்க தவறவில்லை. என்னம்மா பேசுற? சாப்பிட்ற இடத்துல நின்னுகிட்டு என்றார் உருமலாய். இல்ல மாமா, சுனந்தா. ஒன்று புரிஞ்சுக்கம்மா, சுனந்தா உன் தங்கச்சி தான். நிறைய படித்தவ, கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிற நல்ல பொண்ணு தான். தேவா மேலே உசுரா இருக்கான்னு நல்லாவே தெரியும். ஆனால் தேவாவுக்கு இஷ்டமில்லாத எந்த விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாதுன்னும் இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். பிறகே மறுபடி அதை பற்றியே பேசணும். விமலாவின் முகம் வருத்தத்தை பூசிக்கொள்ள, புரியுது மாமா என்றாள். தேவா தட்டை பார்த்து சாப்பிட்டானே ஒழிய எண்ணமெல்லாம் அதில் தெரிந்த சிந்துவின் உருவத்தின் மீதே இருந்தது. மனதுக்கு பிடித்தவர்களை பார்க்காமல் பேசாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் நினைக்காமல் இருக்க முடியாதல்லவா?
எனக்கு பரிசு கிடைத்த விஷயம் அவளுக்கு தெரிந்திருக்குமா? டிவியில் பார்த்திருப்பாளா? அவனுள் எழுந்த கேள்வியில் ஏக்கம் மிகுந்திருந்தது. அன்றிரவு தனிமையில் கணவருக்கு வெற்றிலை மடித்து கொடுத்த வாசுகி மெல்ல கேட்டாள். நம்ம மருமக கிட்ட காலையில அப்படி பளிச்சுன்னு பேசினது எனக்கு சரியா படலைங்க. ஏன் வாசுகி? சுனந்தா தேவாவைத்தான் கட்டிக்கணும்னு வர்ற வரனையெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவ, அழகான படிச்ச பொண்ணு. தேவா கிட்ட எடுத்து சொல்லி. அறிவு இருக்கா உனக்கு? தேவா என்ன சின்ன பிள்ளையா? வற்புறுத்தி தலையில கட்ட? அவனுக்கு தெரியாதா சுனந்தாவோட தகுதி என்னன்னு வேண்டாம்னு சொல்றான்னா அவனோட எதிர்பார்ப்பு வேறன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக அவன் யாரையாவது காதலிச்சா தப்பென்ன இருக்கு? ஒரு படம் எடுத்து அத்தனை பேர் மத்தியில முதல் பரிசு வாங்குறவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? வேற ஜாதி பொண்ணு அவன் மனைவியா வந்தா சந்தோஷம்தான். நமக்கு புதுசா சொந்த பந்தம் வரட்டுமே. சும்மா நமக்குள்ளேயே சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துன்னு புது சொந்தமே உருவாகல. நாமளும் கொஞ்சம் பரந்த மனசுள்ளவங்களா இருக்கணும் வாசுகி. தேவ மனசுல என்ன இருக்குன்னு பேசி தெரிஞ்சுக்கணும். கணவர் சொல்வதை கேட்டு நம்ப முடியாமல் அரண்டு போயிருந்தாள் வாசுகி. தலையில் சம்மட்டியால் அடிப்பது போல பயங்கரமாய் வலித்தது. கொல்லைப்புறத்தில் கிணற்று மேட்டில் அமர்ந்திருந்த சிந்து தலையை அழுத்தி விட்டு கொண்டாள். சில் என்ற காற்று வீச அருநெல்லி மரத்தில் இருந்து பற்றியிருந்த காய்கள் சிதறின. ஒன்றிரண்டு இவள் தலையையும் பதம் பார்த்தன. காற்றில் அலைந்த அம்மரத்து இலைகள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் போல கை வீசின. யதார்த்தமாய் சிதறியிருந்த காய்களை எடுக்க வேண்டும் என்று கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தவளுக்கு மனசுக்குள் என்னவோ ஒன்று மேலேயும் வராமல் உள்ளேயும் இறங்காமல் நெருடலாயிருந்தது. கை கால் நரம்புக்குள் பூச்சி புகுந்து பிராண்டுவது போல இம்சை. என்னாச்சு எனக்கு? கமலி, கந்தசாமி வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன். சரிங்க, சாப்பிட வந்துடுங்க. லேட் பண்ண வேண்டாம், மாத்திரை போடணும். சரி சரி, ஞாபகம் இருக்கு. செருப்பொலி சத்தம் தேய்ந்து மறைந்த பின் எழுந்து உள்ளே வந்தாள் சிந்து. ஹாலில் டிவி வாய்மூடி அமர்ந்திருந்தது. அப்பா இல்லாத தைரியத்தில் சுவிட்சை போட்டாள். டிவி சப்தம் கேட்டு மதிய சமையல் மும்முரத்தில் இருந்த கமலி ஹாலுக்கு வந்தாள். நீயா? அவர்தானோன்னு நினைச்சேன். உள்ளே செல்ல முற்பட்டாள். அம்மா. ஆ. திரும்பினாள். தலை பயங்கரமா வலிக்குதுமா, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா? அது அது வந்து வேலை இருக்கு. தைல வாசத்தோட சமைக்க முடியாது. அவர் வர்ற நேரம் வேற. அவசரமாக சொல்லிவிட்டு உள்ளே செல்ல சிந்து கண்ணீர் மல்க பார்த்தாள். நான் பொண்ணுமா. வருத்தத்துடன் சேனலை மாற்றினாள். செய்தி சேனலின் அடியில் ஸ்கிராலிங் ஓடிக்கொண்டிருந்தது. பிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த குறும்படமாக குறுநில மன்னர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் இயக்குனர் தேவா நிறைய விளம்பர படங்கள் இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துவின் உதடுகள் மகிழ்ச்சியில் நெளிந்தன. நேற்று மாலை ஹோட்டலில் இருந்த டிவியில் தேவா பரிசு பெற்ற விபரத்தை அறிந்தவளுக்கு உள்ளம் முழுக்க பரவசமாய் இருந்தது. ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அதை அவன் வேறு விதமாய் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்ற பயம் தடுத்தது. அன்று அவள் பேசியதோடு சரி. அதன் பிறகு அவன் கண்ணிலேயே படவில்லை. நாகரீகமாய் ஒதுங்கிவிட்டான். இன்னும் சொல்ல போனால் இப்போது என்னை பற்றிய ஞாபகம் கூட இருக்காது. நான் தான் அவனை நினைக்கிறேனா? மனசுக்குள் உண்டான இம்சைக்கும் அவன் நினைவுகள்தான் காரணமோ? என்ன அபத்தம் இது? தலையை உதறிக்கொண்டு எழுந்தாள். டிவியை அணைத்தாள். மற்ற வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தினாள். ஆனாலும் சுவற்றில் உமிழப்பட்ட வெற்றிலை கரையாய் நினைவுகள் சிதறலாய் பதிந்திருந்தன. மறுநாள் நல்ல காய்ச்சலால் அவதிப்பட்டாள் சிந்து. கமலி தன்னை கடந்து சென்ற சிந்துவை பார்த்தாள். தைல வாசம் மூக்கை நெருடியது. முகம் சோர்ந்து போயிருந்தது. கிரைண்டரில் அரிசியை களைந்து போட்டிருந்தாள். மாவை அள்ளி அலுமினிய டப்பாவில் ரொப்பிவிட்டு கிரைண்டரை கழுவ நகர்ந்தாள். இந்தா. அம்மாவின் குரல் கேட்டு திரும்பினாள். கையில் காஃபி டம்ளர். ஹாலில் விஸ்வநாதன். என்னம்மா? காஃபி. அப்பாவுக்கு தரணுமா? வியப்பாய் கேட்டாள். உனக்குத்தான். எனக்கா? சோர்ந்த முகம் ஆச்சரியப்பட்டது. வேணாம்மா, அப்பா பார்த்துட போறார். அப்புறம் எப்பவும் உன் கையால தரணும்னு ஆசை வந்துடும். வேணாம்மா. இதமான குரலில், ஆனால் வார்த்தைகள் வலியதாய் வந்தது. சிந்து போய்விட்டாள். கமலிக்கு தன் தவறும் இயலாமையும் புரிந்தது. அவள் இதுவரை காஃபியோ டீயோ தன் கையால் சிந்துவுக்கு தந்ததில்லை. போட்டு சமையல் மேடையில் வைத்து விடுவாள். அவளாய் வந்து எடுத்து குடிப்பாள்.
அப்படி ஒரு மோசமான சூழ்நிலைதானே அந்த பெண்ணிற்கு இந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரம் கசப்பாய் தன்னை உணர்ந்தாள். சர்ப்ரைஸ் விசிட்டாக சொல்லாமல் கொள்ளாமல் பாஸ்கரும் சாமுத்திரிகாவும் வந்துவிட விஸ்வநாதனுக்கும் கமலிக்கும் தலைக்கால் புரியவில்லை. சமைத்தவைகளை வேனில் ஏற்ற காத்திருந்த சிந்து வாய் நிறைய வரவேற்றாள். கமலி, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன், மீனும் கறியும் சமைச்சு போடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, டாக்டர்ஸ் மீட்டிங்காக வந்தோம், உடனே கிளம்பி போகணும், என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்றோம் என்றான் பாஸ்கர். ரொம்ப சிம்பிளா தான்ப்பா சமைச்சிருக்கேன், ரசமும் கொத்தவரங்காய் பொரியலும், கமலி தயக்கமாய் சொன்னார். அவனுக்கு பிடிக்காத காய் முகம் சுளித்தான். ஓகே, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம். வித்யா எப்படி இருக்கலாம், ஃபோன் பண்ணாளா? தினமும் ஃபோன் பண்ணுறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அண்ணா, அண்ணி என்றபடி 2 பெரிய தட்டுக்களை அவர்கள் முன் நீட்டினாள் சிந்து. அதில் அவள் சமைத்திருந்த அத்தனை பலகாரமும் இருந்தது. என்னது? சாப்பிடுங்க, பசியோடு போக வேண்டாமே. பாஸ்கர் தயக்கத்துடன் வாங்கி மௌனமாய் சாப்பிட சாமுத்திரிகாவின் முகமோ வியப்பில் விரிந்தன. சாப்பிட்டவள் வாவ் எக்ஸலண்ட் என்றபடி சிந்துவை இழுத்து அணைத்து கொள்ள விஸ்வநாதன் முகம் சுளித்தார். அவளின் அணைப்பும் உறவு தந்த உரிமையும் சிந்துவுக்கு கண்ணீரை வரவழைத்தன. சிந்துவுக்கு எப்ப கல்யாணம்? யதார்த்தமாய்த்தான் கேட்டாள் சாமுத்திரிகா. ஆனால் அதிர்வுடன் தலையை பாம்பு போல உயர்த்தினாள் கமலி. தேவா தம்பி எங்க அத்தை? சுஜாதா ஆவலுடன் கேட்க வியப்பாய் பார்த்தாள் வாசுகி. எதுக்கு தேடுற? முதல்ல இதை சொல்லு. அப்பாவுக்கு முடியலன்னு பரமக்குடிக்கு போனையே, இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல அத்தை, அவரோட கவலை எல்லாம் தீபாவோட கல்யாணம் பத்தி தான். ஏன், அவளுக்கு என்ன, நிறைய படிச்சிருக்கா, இப்ப டெல்லியில வேலை பார்க்கறா? ஆமா, டிவி நியூஸ் சேனல்ல எடிட்டரா இருக்கா. அவளுக்கு தான் நிறைய வரன் வந்ததா அப்பா சொன்னாரே, அப்புறம் என்ன? சற்று நேரம் அமைதி காத்த சுஜாதா அந்த குடும்பத்தின் 2வது மருமகள், மனோரஞ்சனின் மனைவி, படித்தவள், வசீகரமானவள். எல்லாமே சரியாத்தான் நடக்குது அத்தை. தீபாதா தான் விரும்பிய ஆளையே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நல்ல பையனா இருந்தா கட்டி வச்சிடலாமே. உங்க அப்பாவும் இதுக்கெல்லாம் தடை போடுறவர் இல்லையே. ரொம்ப நல்ல பையன்கிறது தான் விவகாரமே. என்ன சொல்ற? தீபா ரொம்ப மாடர்ன். ஒன் சைடு லவ், என் மச்சனருக்கு அவ ஒத்து போக மாட்டா. வாசுகி குழப்பமாய் பார்க்க சுஜாதா வாய்விட்டே சிரித்து விட்டாள். ஆமாத்த, தீபா நம்ம தேவாவைத்தான் கட்டிக்குவேன்னு ஆசைப்படுறா. அதை தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏற்கனவே சுனந்தாவும் தேவா தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு வீம்பா இருக்கா. அவரோ பிடி கொடுக்காம இருக்காரு. சுனந்தாவோட கம்பேர் பண்ணா என் தங்கச்சி அல்ட்ரா மாடர்ன். நம்ம வீட்டு சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வர மாட்டா. தேவாவோட டேஸ்ட் ஓரளவு எனக்கு தெரியும். இதெல்லாம் சரியா வராதுன்னு தீபா கிட்ட எடுத்து சொல்லிட்டு தான் வந்த அத்தை. வாசகி மருமகளை பெருமையாய் நோக்கினார். இப்படித்தான் தன்னை புகுந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி பொருத்திக்கணும் சுஜாதா. நீ தெளிவானவ, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. தேவாவுக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக அமையணும்மா. என்னை விட நல்ல பொண்ணாவே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அப்பா வீட்டில் இருந்தப்ப டிவியில பார்த்துத்தான் அவருக்கு ஷார்ட் ஃபிலிம்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது தெரியும். பேட்டியில பேசலாம்னா எல்லா லைனும் பிஸியாவே இருந்துச்சு. நேர்லயே வாழ்த்திடலாம்னு 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டேன். எங்க அவரு? ரஞ்சன் கூட மில்லு வரைக்கும் போயிருக்கான். இப்ப வர்ற நேரம்தான். அண்ணி வந்தாங்களா அத்தை? அவள் அண்ணி என்று குறிப்பிட்டது சாந்தினியை. இல்லம்மா, 3வதா உண்டாகி இருக்கால்ல, டிராவல் பண்ணக்கூடாதாம். ஆமாமா, அவங்க ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. பெட் ரெஸ்ட் ரொம்ப அவசியம். வாசலில் கார் சப்தம் கேட்க எட்டி பார்த்தவளின் முகம் மகிழ்ச்சியில் விரிந்தது. உங்க சின்ன பிள்ளை வந்துட்டார் என்றவள் தன் அறை நோக்கி வேகமாக சென்றாள். எங்க போற? வா தேவா, இவ்வளோ நேரம் உங்க அண்ணி எங்க எங்கன்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தா. நீ வந்ததும் வேகமா போயிட்டா. தோ வர்றா. என்ன நீ நல்லா இருக்கீங்களா? மாமாவுக்கு இப்போ உடம்புக்கு? அதெல்லாம் விடுங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக அண்ணியோட சின்ன பரிசு. பெருமிதத்துடன் ஒரு பெரிய பார்சலை நீட்டினாள் சுஜாதா. என்ன நீ இதெல்லாம் வாழ்த்தினாலே போதுமே. நான் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தா உங்களை மாதிரி சினி ஃபீல்டில் தான் இருந்திருப்பேன். இப்போ நீங்க செஞ்ச சாதனை நான் செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களை என்கரேஜ் பண்ண வாழ்த்து மட்டுமே போதாது தம்பி, வாங்கிக்கங்க. அண்ணியின் அன்பில் நெக்குருகி போனவன் அப்போதே அந்த பார்சலை பிரித்தான். விலை உயர்ந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியுடன் கூடிய ஹேண்டி கேமரா. மை காட், சூப்பர் அண்ணி, தேங்க்யூ ஸோ மச்.
அதீத சந்தோஷத்தின் வெளிப்பாட்டில் சுஜாதாவின் கையை பற்றி இறுக்கினான். வாசுகி பூரித்து போனவளாய் மருமகளின் தலையை கோதிவிட்டாள். குலசேகரன் மோவாயை தேய்த்து விட்டு கொண்டார். அருகில் வாசுகி அமர்ந்திருக்க கேள்வியை தேக்கிய முகத்துடன் தேவா அடுத்தடுத்து விஜயகுமாரும் மனோரஞ்சனும். சுத்தி வளைச்சு பேச விரும்பல தேவா. ஓரளவு உன்னோட குறிக்கோள்ல நீ சாதிச்சுட்டே. மேற்கொண்டு நீ படங்களை டைரக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம தொழில்களை பார்த்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் குலசேகரன். இப்பெல்லாம் தேவா எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான்ப்பா என்றான் விஜயகுமார். தேவைப்பட்டா இன்னும் படம் எடுக்கணும்னு நினைச்சாலும் பண்ணுடா, பிஸ்னஸை நாங்க பார்த்துக்கிறோம் சொன்ன மனோரஞ்சனை நன்றியுடன் பார்த்தான் தேவா. இப்ப அது பிரச்சனை இல்லை. எல்லாரும் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு இருக்கோம். நிறைய வரனெல்லாம் வருது. சொந்தக்காரங்க வேற நச்சரிக்கிறாங்க. சுனந்தா கூட நல்ல பொண்ணுதான். அவளை ஏன் என்று ஆரம்பித்த மனைவியை முறைத்தார் குலசேகரன். அப்பா, சுனந்தாவை வேணாம். அவ அடிக்கடி நம்ம வீட்டில் தங்கி வளர்ந்த பொண்ணு. அதனால அவ மேல அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வரலப்பா. சரிப்பா, அவளை யாரும் வற்புறுத்தி உன் தலையில கட்டி வச்சுட மாட்டோம். இன்னும் சொல்ல போனா நீ யாரையாவது விரும்பினா கூட தைரியமா சொல்லிடு. நல்ல பொண்ணுங்கிறத தவிர வேற எந்த தகுதியும் வேணாம். நம்ம மனுஷாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல. அப்பா அப்படி சொன்னதும் குபீர் என்று அழுகை புறப்பட்டது. அடக்கி கொண்டான். என் மனசுல எதுவுமே இல்லை என்றவனின் முகம் நெஞ்சை அழுத்தி பிசைந்தது. இல்லை, மனசில்லாதவளை நினைப்பதே தவறு. பாவம், அவள் சூழ்நிலை வேறு. ஆனால் இப்படியோர் தந்தைக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாமே. இல்லப்பா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பாருங்க, நான் பண்ணிக்கிறேன். இறுக்கமான சூழல் இழகே. அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி பிரவாகம். மூன்றாவது சப்பாத்தியை சுட்டு ஸ்டவ்வை அணைத்துவிட்டு கணவரின் தட்டில் போட்டுவிட்டு அருகில் அமர்ந்தாள் கமலி. போதும் போதும், இதை எடு. அட, பேப்பர் மாதிரி மெல்லிசா தானே இருக்கு. 2 சப்பாத்தி எந்த மூளைக்கு? இதையும் சாப்பிடுங்க. உன்னோட இதே தொந்தரவு. ஆமா, சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் உங்களுக்கு. செல்லமாய் சலித்து கொண்டாள். அக்கா, அக்கா. வாசலில் ஒரு ஆணின் குரல். எவண்டி அவன் ராத்திரி நேரத்துல? அண்ணாச்சி கடையில வேலை பார்க்குற பையங்க. சிந்து மளிகை சாமானுக்கு சொல்லி விட்டுருப்பா, அதான். கமலி எழ முற்பட அதற்குள் சிந்து வந்தாள். அதுக்காக நேரங்காலம் தெரியாம ஆம்பளைங்க வரணுமா? முகத்தில் கோபம் கனன்றது. மதியமே சொல்லிட்டு வந்தனே, சீக்கிரமா கொடுத்து விடக்கூடாதா? சிந்து பயமும் பதற்றமுமாய் சொன்னாள். இல்லக்கா, இன்னைக்கு தேதியாச்சே, டெலிவரி அதிகம். சரி என்ற பெரிய அட்டை பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சென்றாள். சனிய சனிய. சாப்பிடாமல் முணுமுணுத்தார். சாப்பிடுங்க. அது மூஞ்சி பார்த்தாலே வெறுப்பா இருக்குடி. நாளைக்கு வித்யாவை பார்த்துட்டு வரலாம்ங்க, உண்டாகி இருக்காள்ல. கமலி பேச்சை மாற்றினாள். ஆமாமா, என் பொண்ணு முகம் கண்ணிலையே நிற்குது. சம்மந்திக்கிட்ட கேட்டு அவளை இங்கே கொண்டு வந்து 1 மாசமாவது வச்சுக்கணும். பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும். ஆமாங்க, ஆனால் நாம் ஆசைப்பட்டா போதுமா? அவங்க ஒத்துக்கணுமே. கேட்டு பார்ப்போமே. பாஸ்கர் எப்போ என்னை தாத்தாவாக்க போறானாம்? சந்தோஷ மூடுக்கு மாறி இருந்தார் விஸ்வநாதன். சாமுத்திரிகா தான் இப்போதைக்கு வேண்டாம்னு தள்ளி போட்டிருக்காளாம். சின்னஞ்சிறுசுக வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். அதுவும் சரிதான். அப்புறம் என்ன? எல்லாரும் என்ன கேட்குற கேள்விதான். சாமுத்திரிகா கூட அன்னைக்கு கேட்டாளே, சிந்துவோட கல்யாணம் பற்றி. என்னது? இல்லைங்க, வீடு தேடி வரன் வேற வருது. இந்த பார், அவளை பற்றி என்கிட்ட பேசாத. உனக்கு பண்ணணும்னு நினச்சா என்ன வேணும்னாலும் பண்ணிக்க. எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன அழிச்சு ஒன்றுமில்லாமல் உட்கார வச்சவளுக்கு கல்யாணம் ஒரு கேடா? கல்யாணத்துக்குன்னு இல்லை, அவளுக்கு கருமாதி பண்ணக்கூட 10 பைசா செலவு பண்ண மாட்டேன். எப்படி இருந்தவன்னா? என் பணத்துக்கு முன்னாடி ஊரே கை கட்டி வளைஞ்சு நிற்குமே. இன்னைக்கு தோ தரையில் உட்காந்து சாப்பிட்ற நிலமை. அந்த சனியனால் வேதனையை தவிர வேற என்ன கிடச்சிருக்கு எனக்கு? ஆவேசமாய் பேசி மூச்சு வாங்கினார். சரிங்க சரிங்க, கோபப்படாதீங்க. ப்ரெஷர் ஏறுது. தெரிஞ்சே ஏண்டி அந்த நாயை பற்றி பேசுகிற? மன்னிச்சிடுங்க. கிச்சனில் மளிகை சாமான்கள் எடுத்து பார்த்து கொண்டிருந்த சிந்துவின் முதுகு குலுங்கியது அழுகையில். கேட்காமல் கொள்ளாமல் தன் அறைக்குள் நுழைந்த சுனந்தாவை பார்த்து திகைப்புற்ற தேவா சட்டென ஹேங்கரில் மாட்டியிருந்த சட்டையை எடுத்து போட்டு கொண்டான். வா சுனந்தா. என்ன தேவா இப்படி பதறி போறீங்க? அடக்க மாட்டாமல் சிரித்த சுனந்தா வெகுவாய் அழகாயிருந்தாள்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ வந்த நீ? நீ மட்டும் தனியாவா வந்த? இயல்பாய் பேச முற்பட்டான். ம். அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்கலையே. ஏன்? கல்யாண விஷயம் பேசத்தான் என்றாள் குறும்புடன் அவனை பார்த்து. பேச்சே வராதே, நேரடியாவே கேட்குறேன். எனக்கு என்ன குறை தேவா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லையா? சட்டென குரல் தீவிரமானது. சலிப்பாய் இருந்தது தேவாவுக்கு. சொல்லுங்க தேவா, பாருங்க, உங்க ஃபீல்டில் ஜொலிக்கிற நடிகைகளை விட நான் அழகா இல்லை? உங்க தொழில்ல நான் தலையிட மாட்டேன் தேவா. நீங்க எந்த லேடிஸ் கிட்ட பேசினாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். இன்னும் என்னை நான் எப்படி மாத்திக்கணும் சொல்லுங்க. உன் மனசை மாத்திக்க சுனந்தா, அது போதும். வாட்? உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உன்னை அண்ணியோட தங்கச்சியா பார்க்கல சுனந்தா. ஏன் தங்கச்சியாத்தான்? ஸ்டாப் இட் தேவா. வாட் நான்சென்ஸ் திஸ்? உங்க வாயால என்ன அப்படி சொல்லாதீங்க. கண்கள் கலங்கின. என புரிய வைக்க வேற என்னால சொல்ல முடியாது. சற்று நேரம் மௌனம் சுற்றி வந்தது. சுனந்தா தன்னை இயல்பாக்கி கொள்ள அறையில் பார்வையை ஓடவிட்டாள். சுத்தமாய் எளிமையாய் இருந்தது. டேபிளில் ஆங்கில புத்தகங்கள், சீடிக்கள், சுவற்றில் பலவித போட்டோக்கள் அழகாய் மாட்டியிருந்தன. அதில் ஒன்று ஒரு பெண் குழந்தைக்கு பாலூட்டும் காட்சி அழகாய் சில்லவுட்டில் விரசமின்றி இருந்தது. சற்று நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தவள், அருமையான ஸ்டில் இது. இதை நீங்க தானே ஷூட் பண்ணது? இதை ஷூட் பண்ணும்போது உள்ள சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியும் தேவா. நீங்க வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதை காரணம் காட்டியே அவ பிரச்சனை பண்ணுவா தெரியுமா? பிரச்சனையா? ஆமா, அந்த பொண்ணோட போஸ பாருங்க. பக்கத்துல நிக்கிற எந்த ஆணாவது சபலப்படாம இருப்பானா? ஸ்டூபிட் மாதிரி பேசாத சுனந்தா. கடவுளே புரிஞ்சுக்கங்க, மற்ற பொண்ணுங்களால தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்ன என்ன இல்லை. ப்ளீஸ் சுனந்தா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. லீவ் மீ அலோன். இந்த ரூமை விட்டு மட்டும் இல்ல, உன் மனசுல என்னை பத்திய எண்ணங்களையும் விட்டுத்தான். கனத்த உள்ளத்துடன் வெளியேறினாள் சுனந்தா. ரகுபதியும் மலர்விழியும் குலசேகரனின் எதிரில் அமர்ந்திருந்தனர். வாசுகி கையில் தட்டுடன் நின்றிருந்தாள். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. சுஜாதா போட்டாளா? ரகுபதி ரசித்து குடித்தபடி கேட்டார். இல்ல சம்மந்தி, உங்க பொண்ணு விமலா போட்டதுதான் என்றாள் வாசுகி. பரவாயில்லையே, அவ இந்த அளவுக்கு போடுறாளா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவ எல்லாமே நல்லா சமைக்கிறாளே. சுனந்தா கூட மாஞ்சு மாஞ்சு அவ அம்மா கிட்ட கேட்டு கேட்டு சமைக்க கத்துக்கிறா. ஆமாங்க, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் புகுந்த வீட்டில் வாய்க்கும் வயிற்றுக்கும் பதமா சமைக்க கத்துக்கிறதும் நல்லது தானே. சுனந்தாவுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா சம்மந்தி? டம்ளரை மனைவியிடம் நீட்டியபடி கேட்டார் குலசேகரன். நிறைய வருது. அவளுக்கு உங்கள் வீட்டில் வாக்கப்படணும்னு ஆசை. விமலா எல்லாம் சொன்னா. வாஸ்தவம் தானே. தேவாவுக்கு ஈடுபாடு இல்லைன்னா அதை பற்றி பேசுகிறதே அழகு இல்லையே. சுனந்தா கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறா. சின்ன பிள்ளை தானே, போக போக சரி ஆயிடும். ஆமாம், எங்கே வாண்டுங்கள்லாம் காணோம்? ரகுபதியின் குரலில் சிறிது வருத்தம் தென்பட்டது. உங்கள் பேர பிள்ளைங்க தானே, இன்னைக்கு ஸ்கூலில் ஏதோ ஆனுவல் டேயா போயிருக்காங்க. சனிக்கிழமையும் அதுவுமா பிள்ளைங்க இல்லாமல் வீடு வெறிச்சுன்னு இருக்கு. சாயந்தரம் வந்துடுவாங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. இல்லை சம்மந்தி, இன்னைக்கு திருச்சி போகிறோம். மருமகளோட வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும். நிறைய உறவுக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்கு. அவசியம் வந்துடணும் சம்மந்தி. இந்தாங்க. பெரிய தட்டில் பூ, பழம், வெற்றிலை பாக்கு, இனிப்புடன் பத்திரிக்கை வைத்து நீட்டினார். நாங்கள் வராம எப்படி? கொடுத்து வச்சிருக்கணுமே, கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறோம் என்றபடி தம்பதி சமேதராய் வாங்கி கொண்டனர். சுனந்தா எங்க? தேவா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப நாங்கள் கிளம்புறோம் சம்மந்தி. அவர்கள் சென்ற பின் ரைஸ் மில் தொழிலாளிகள் பற்றி பேசுவதற்காக தந்தையின் அறைக்கு வந்தான் தேவா. யாரிடமோ போனில் பேசி கொண்டிருந்த குலசேகரன், சரி சரி அப்படியே முடிச்சிடுங்க, வச்சிடுறேன் என்று செல்லை அணைத்து சோஃபாவில் போட்டுவிட்டு, வா தேவா என்றார். அப்பா, ரைஸ் மில் லேபர்ஸ் பேசி கொண்டிருக்கும் போதே கையை அமர்த்தினார். தெரியும்பா, அந்த பிரச்சனை பற்றி விஜயகுமார் மேனேஜரும் பேசிட்டாங்க. அதை அவங்க பார்த்துக்கட்டும். நீ ஃப்ரீயா இருப்பா. அடுத்து என்று டேபிள் மீது இருந்த திருமண பத்திரிகையை எடுத்தான். சஷ்டியப்ப பூர்த்தி விழா என்று குறிப்பிட்டு கீழே மணமக்கள் பெயராக ரகுமதி மலர்விழி என்றிருந்தது. நெற்றியை சுருக்கிய மகனை பார்த்து, நம்ம விமலாவோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமா, பத்திரிக்கை வச்சாங்க. அன்னைக்குன்னு வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத, குடும்பத்தோட கலந்துக்கிறோம். சரிப்பா, இது இந்த மாதிரி ஏன்பா உங்களுக்கு பண்ணல? நல்ல விஷயமாச்சே. சரிதான், ஆனா பிஸ்னஸ் அது இதுன்னு ஓடுனதுல இதெல்லாம் தோணலை. ஆச்சு, 66 வயசு முடிஞ்சாச்சு.
பெத்தவங்களுக்கு இதை பண்ணணும்னு பிள்ளைங்களுக்கு தான்ப்பா தோணணும் என்றார் சிறு ஏக்கமும் வருத்தமுமாக. சாரிப்பா, எனக்கு இதெல்லாம் சரியா தெரியாது. நானும் ஷூட்டிங்னு கடமையை தவறிட்டேன். அட, நீ சின்ன புள்ள, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு மூத்தவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, அவங்களும் மில்லு ஆஃபீஸ்னு அலையறாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. அதை விடு, உனக்கு ஏகப்பட்ட அலையன்ஸ் வந்திருக்கு தேவா. ஃபோட்டோஸ் இருக்கு, பார்க்கறியா? இல்லப்பா, நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. அவசரமும் தடுமாற்றமுமாய் வந்தது வார்த்தை. சில கணங்கள் மகனை உற்று பார்த்தவருக்கு புரிய பயல் குழப்பமாயிருக்கிறான். சிறு கவலை அவரை ஆட்கொண்டது. கொல்லைப்புறத்தில் வாழை இலை அறுப்பதற்காக வந்தாள் கமலி. கிணற்றோரமாய் குரல் தாழ்த்தி யாரிடமோ செல்போனில் பேசி கொண்டிருந்தாள் சிந்து. சரி, செலவு பத்தி கவலைப்பட வேணாம். நான் சொன்ன மாதிரி அழகா அடிச்சு கொடுக்கணும். 2 நாள்ல எனக்கு இன்விடேஷன் கிடைச்சாகணும். ஓகே? ஆ. அவள் பேசியதில் சில வார்த்தைகள் கமலியின் காதில் விழுந்தாலும் தூக்கி வாரி போட வைத்தது. இன்விடேஷனா? எதுக்கு? வாய் வரை வந்த கேள்வியை சிந்துவின் முகம் பார்த்து விழுங்கிக் கொண்டாள். வழக்கத்துக்கு மாறாக அவள் முகத்தில் குடிகொண்டிருந்த உற்சாகம், எதையோ மறைக்கும் கள்ளத்தனம் 2-3 நாட்களாய் தனியே குசு குசுவென அடிக்கடி போனில் பேசிக் கொண்டிருப்பதை கமலி கவனிக்க தவறவில்லை. குழப்பமும் பயமுமாய் வளைய வந்தாள் கமலி. அடுத்தடுத்து வந்த நாட்களில் சிந்து பரபரப்பாய் இயங்கினாள். அன்று பலகார வகையறாக்களோடு வேனில் ஏறி சென்ற 10வது நிமிடம் ஒரு இளைஞன் பேக் செய்யப்பட்ட பண்டலோடு வீட்டுக்கு வந்தான். பெல் ஒலிக்கும் சப்தம் கேட்டு வாசலுக்கு வந்தாள் கமலி. யாருப்பா வேணும்? இங்க சிந்துங்கிறது? இந்த வீடுதான். என்ன விஷயம்? அவங்க இல்லைங்களா? வெளியே போயிருக்காங்க. நான் அவங்க அம்மா தான். என்ன விஷயம்? அப்ப சரி, நான் திருமலை பிரிண்டிங் ப்ரெஸ்ல இருந்து வர்றேன். உங்க பொண்ணு கல்யாண இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்கிக்கிறதா சொல்லி இருந்தாங்க. பத்திரிக்கை ரெடி ஆயிருச்சு. லேட் பண்ண வேணாம்னு வீட்டுக்கே கொடுத்துட்டு வர சொல்லி கொடுத்து அனுப்பினார் முதலாளி. இந்தாங்க. கமலிக்கு தலை கிருகிருவென சுற்றியது. அட்டை பெட்டியுடன் உள்ளே சென்றவளுக்கு பெரிய பூகம்பம் வருவதற்கான அறிகுறி தோன்றியது. கல்யாண இன்விடேஷன்னா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறாளா? ஐயோ கடவுளே, என்ன ஆக போகுதோ? அவருக்கு தெரிஞ்சா கொலையே விழுமே. யார பண்ணிக்க போறா? அன்று எவனோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டானே, அவனையா? இதயம் படபடவென துடிக்க தாங்க மாட்டாத ஆத்திரத்தோடு அட்டை பெட்டியை பிரிக்க முற்பட்டாள். வாசலில் கமலி என்று அழைத்தபடி உள்ளே வந்து கொண்டிருந்தார் விஸ்வநாதன். தோ வர்றங்க. பதைப்புடன் அந்த அட்டை பெட்டியை மறைக்க அறையின் ஓரமாய் சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த மர பீரோவை திறந்தாள். அதை இப்போது வித்யாவுக்கு பிறகு சிந்து பயன்படுத்தி வந்தாள். பெட்டியை உள்ளே வைத்தவள் 2-3 புது துணிக்கவரை பார்த்து திகைத்தாள். சட்டென எடுத்து பார்த்தவளுக்கு ஒரு கணம் இயக்கமே நின்று போனது. பட்டுப்புடவை, வேட்டி, சட்டை என திருமணத்திற்கு தேவையான உடைகள். கிராதகி! கமலி என்று அதட்டலாய் கத்தினார். வந்துட்டங்க. பீரோ கதவை மூடிவிட்டு ஓட்டமும் நடையுமாய் வந்தாள். கணவரின் நிலையை பார்த்து பயந்தாள். மீசை துடிக்க, கண்கள் அனல் கக்க, மூக்கு விடைக்க நின்றிருந்தார். டேபிள் மீது மூடி வைத்திருந்த சொம்பு தண்ணீரை எப்போதும் போல் நீட்டினாள். அதை வாங்கி ஆத்திரத்துடன் வீசி எறிந்தார். சொம்பு தண்ணீரின் கனம் தாங்காமல் நசுங்கி உருண்டோடியது. கொதிச்சு போய் வந்திருக்க, தண்ணி கொடுத்து அணைக்க பாக்குறியா? அந்த சனியை எங்க? யாருங்க? என்னை வாட்டி வதைக்கிறது ஒரே சனியன்தானே, எங்கவ? கடைக்கு போயிட்டா. ஏங்க? ஒருவேளை இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? நாமும் சொல்லிடலாமா? வரட்டும் வரட்டும், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அனுப்பு, இந்த வீட்டில் ஒரு சாவு விழப்போவதுன்னு. ஐயோ, என்னாச்சுங்க? அப்பவே கலைக்க சொன்ன, முடியலேன்னு பெத்துக்கிட்ட. பெத்த பிறகாவது கோழியை திருகிற மாதிரி கழுத்தை திருகி சாகடிச்சிருக்கலாம். அதையும் செய்யல. பெருசா வசனம் பேசிட்டு நானே வச்சு காப்பாத்திக்கிறேன்னு தூக்கிட்டு போனா உன் அம்மா. சனி அவங்களையும் முழுங்கிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுச்சு. இப்ப அந்த ஓடுகாலி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? நேத்து ஆர்த்தி நகைக்கடையில 1/2 பவுன்ல தாலி வாங்கியிருக்கா. தெரிஞ்சவங்க ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லைன்னு கேட்டப்ப உயிரே போயிடுச்சு. எவ்வளோ தைரியம்! கமுக்கமா தான் கல்யாணத்தை தானே நடத்துற திமிர், சம்பாதிக்கிற ஆணவம். இத பார், இனி அவ இங்க இருக்கக்கூடாது. இதற்கு மேலே இம்மூடி மறைக்க விரும்பாமல், ஆமாங்க, பீரோவில் பட்டுப்புடவையும் வேட்டி சட்டையும் பார்த்தங்க. ப்ரெஸ்ல இருந்து இப்பத்தான் இன்விடேஷன் கூட வந்தது. என்னது?
அதையெல்லாம் எடுத்துட்டு வா. அடுத்த சில கணங்கள் கலைமரமானது. வெடித்த எரிமலையாய் வெறுப்பை கக்கி கண்கள் சிவந்தார் விஸ்வநாதன். பட்டு சேலையும் வேட்டியும் அவரை எகத்தாளமாய் பார்த்து சிரித்தன. அன்று அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ரகசியமாய் திருமணம் செஞ்சுக்கிற அளவுக்கு நெஞ்செழுத்தமா? விடுவனா? இன்னைக்கு என் கையால தான் அவளுக்கு சாவு. இரையை பார்த்து ஓடி வந்த கோழியைப் போல் அந்த நேரத்தில் தானே வந்து மாட்டினாள் சிந்து. பிரஸ்காரர் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்பிவிட்டதாக ஃபோன் பண்ணியதும், கடவுளே, அம்மா அதை பிரித்து பார்க்காமல் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டே வந்தாள். ஆனால் அவள் வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்கவில்லை. ஹாலில் உருமலுடன் அப்பாவும் விசும்பலுடன் அம்மாவும் கசங்கிய பட்டுப்புடவையும் இருந்ததை பார்த்ததுமே படி ஏறிய கால்களில் பலம் குறைந்து வேகம் தடைப்பட்டது. அவளை பார்த்ததும் தான் தாமதம். பாய்ந்து வந்த விஸ்வநாதன் அவள் தலைமுடியை கொத்தாய் பற்றி சுவற்றில் மோதினார். வலியில் அலறி கீழே விழுந்தவளை ஆணியில் மாட்டியிருந்த பெல்ட்டை எடுத்து விளாசினார். ஐயோ, அப்பா, அப்பா, வலிக்குதுப்பா. சனியன செத்துப்போ. என் பணம் செல்வாக்கு எல்லாமே உன்னால போச்சு. இப்ப என் கௌரவத்தையும் வீதிக்கு கொண்டு வந்து சந்தி சிரிக்க வைக்க திட்டம் போடுறியா? எவ்வளவு திமிர் இருந்தா? கை வலிக்க வலிக்க விளாசினார். உடம்பெங்கும் இரத்த கோடுகளால் துடித்தாள். வலிக்குதுப்பா, முடியலப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ண? கண்ணீர் வழி அழுதபடி கேட்டாள். இத்தனையும் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணனா கேட்குற? உன்னை உயிரோட விடுறதே தப்பில்லையா? சாகடிங்க, சந்தோஷமா செத்து போறேன். ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு சாகடிங்க. இதெல்லாம் என்ன? பட்டு புடவை வேட்டியை எடுத்து முகத்தில் வீசினார். கல்யாணத்துக்காக எடுத்தது. அப்புறம் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குற? இப்பவும் அதையே தான்ப்பா கேட்குற. கல்யாணம்னு சொன்ன, யாருக்குன்னு சொன்னனா? ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாப்பா கல்யாணம் பண்ணுவாங்க. பிரிச்சு பாருங்க. ரத்தம் தோய்ந்த கைகளுடன் பண்டலை பிரித்து ஒரு பத்திரிகையை எடுத்து நீட்டினாள். மணிவிழா. விஸ்வநாதன் கமலி. பெயர் கண்ணில் அறைய, விழி அகல, நெற்றி சுருங்க பார்த்தார். ஆமாப்பா, அன்னைக்கு உங்க 60ஆம் கல்யாண ஆசையை அம்மா கிட்ட வெளிப்படுத்தினதை கேட்டப்பவே முடிவு செஞ்சுட்டேன். எப்படியாவது இதை நிறைவேற்றணும்னு. நீங்க என்ன வெறுத்தாலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. இது அன்பு மட்டும் இல்ல, பெத்த புள்ளையா என்னோட கடமையும் கூட. பெத்தவங்களோட மனசை குளிர வைக்கணும். நான் அறிஞ்சோ அறியாமலோ உங்களை நெருப்புல வாட்டிட்டேன்ப்பா. அதுக்கு பிராயச்சித்தமா இதை செய்ய ஆசைப்படுறேன். 60ஆம் கல்யாணம் எத்தனை பேருக்கு வாய்க்கும்? அதை நடத்துற உரிமையை மட்டும் எனக்கு கொடுங்கப்பா. ப்ளீஸ், மறுத்துடாதீங்க. இந்த இன்விடேஷன்ல கூட அண்ணன் பேரும் அக்கா பேரும் தான் போட்டிருந்த. என் பேர் போட்டுக்கலப்பா. எனக்கு உங்க மனசுல மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா. அது மட்டும் போதும். சிந்து கை கூப்பி உடல் குலுங்கி அழ விஸ்வநாதனின் மனதை எதுவோ அறுக்கிறது. அது சிந்துவை பற்றி சிலந்தி வலையாய் பின்னப்பட்ட வெறுப்பு வலை. மணவரையில் அமர்ந்திருந்த விஸ்வநாதன் பக்கத்தில் இருந்த மனைவியை ஏறிட்டு பார்க்க பட்டு புடவையும் மாலையும் மஞ்சள் மின்னும் முகமுமாக சந்தோஷத்தை மீறிய சங்கடம் அவரை போலவே அவள் முகத்திலும் பரவி இருந்தது. தனி ஆளாய் சிந்து அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து முக்கியமான உறவுக்காரர்களை வாடகைக்கு பஸ் வைத்து அழைத்து தோ திருவிடை மருதூர் கோவிலில் 60ஆம் கல்யாணம். பாஸ்கரும் சாமுத்திரிகாவும் உறவுக்காரர்களை நலம் விசாரித்து வலம் வர வாந்தியும் மயக்கமுமாய் மசக்கையாய் இருந்த வித்யா ஒரு ஓரமாய் அமர்ந்து விட்டாள். ஐயர் மறந்து போன பொருட்களை ஒவ்வொன்றாய் சொல்ல சளைக்காமல் கடைக்கு செல்வதும் வருவதுமாக இருந்தாள் சிந்து. அவளை பார்க்க பார்க்க கன்னத்தில் பலார் என்று அடிப்பது போல் வலித்தது. 5 இளநீர் வேணும், ஐயர் கேட்டார். தோ 2 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறங்க. சிந்து மறுபடியும் கோவில் வாசல் நோக்கி நகர்ந்தாள். சற்று தள்ளி பிரகாரத்தில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்த 7 வயது பேத்தியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். அப்போது அவள் கொண்டையில் இருந்து கதம்பப்பூ கீழே விழுந்தது. கவனித்த சிந்து அதை எடுத்து, அம்மா, அம்மா, உங்களைத்தான் என்று அழைத்தாள். திரும்பினாள் வாசுகி. என்னையா? ஆமா, உங்க பூ கீழே விழுந்துட்டது. ஓ, நன்றிம்மா. பூவை வாங்கி கொண்டு புன்னகை பூத்தாள். பாப்பா ஏன் அழறா? ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறாம்மா. குட்டிக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வாங்கி வரட்டுமா? வெளியே கடைக்குத்தாமா போற, வாங்கிட்டு வர்ற. உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் வேற. எனக்கு எந்த சிரமமும் இல்லைம்மா. வயசானவங்க, நீங்க எங்க தேடி போய் வாங்குவீங்க? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சொன்னபடியே இளநீர் பையை வலது கைகளிலும் ஐஸ்கிரீம் கப்பை இடது கையிலும் சுமந்தபடி
7 நிமிடத்தில் வந்தாள் சிந்து. மா, இந்தாங்க ஐஸ்கிரீம். குழந்தை வாங்கி கொண்டு மலர்ந்த முகத்துடன் ஓட வாசுகி பர்ஸை எடுத்தாள். எவ்வளவு ஆச்சுமா? என்னம்மா நீங்க? அதெல்லாம் வேணாம். தோ அந்த பிரகாரத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது. நீங்களும் வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாசுகி அவளையே ஆச்சரியமாய் பார்த்தாள். என்ன லட்சணமான முகம், பொறுப்பான பேச்சு, மரியாதையான நடவடிக்கை. இவள் மருமகளாக கிடைக்க எந்த மாமியாருக்கு மாச்சிருக்கோ? நேரமாச்சு, நான் வரட்டுமாமா? போயிட்டு வாமா. நானும் இங்க ஒரு சஷ்டியப்ப பூர்த்தியில கலந்துக்கத்தான் வந்தேன். முடிஞ்சதும் உங்க வீட்டு விழாவுக்கு வர்றம்மா. வாசுகியும் விடை பெற்றாள். எங்கம்மா போயிட்ட? அப்பா தேடுறார் பார். தேவா அம்மாவின் எதிரில் வந்து நின்றான். வர்ஷினி குட்டி இது வேணும் அது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சா. சரி நீ போம்மா, அவளை நான் பார்த்துக்கிறேன். அம்மா நகர வர்ஷினி ஓடி வந்து அவன் கையை பற்றி கொண்டாள். மாமா, எனக்கு இன்டர்ஜாய் வேணும். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வாங்கித் தர்றேன். எனக்கு இப்பவே வேணும். சிணுங்க ஆரம்பித்தாள். அவளின் பிடிவாதம் அவனுக்கு தெரியும். சரியான தீனி பண்டாரம். வா, அழைத்து கொண்டு வெளியேறினான். நேரமாச்சு பார். சாந்தினி, உன் புருஷன் எங்கம்மா என்றபடி குலசேகரன் வர, இங்கேதான்ப்பா இருந்தார் என்று தேடிக்கொண்டு நகர, ஒரு இடத்துக்கு வந்தா ஒரே இடமா இருக்க தெரியாதா என்று வேகமாய் திரும்ப யார் மீதோ மோதி நங் என தட்டு உருளும் சப்தமும் மேலெல்லாம் பூக்கள் விழுந்த அதிர்ச்சியுமாக பார்த்தார். அதே அதிர்ச்சியும் அரிழ்ச்சியுமாய் நின்றிருந்த அந்த இளம் பெண்ணின் முகம் அவரை புன்னகைக்க வைத்தது. சாரிங்க, தெரியாம மோதிட்டேன். அடிபட்டுருச்சா? பொறு மோதினது நான் தான். தோ பூவெல்லாம் சிதறி கிடக்கு. என்னால தானே? இல்லைங்க, நான் அவசரமா ஓடி வந்தேன், அதனால தான். சிந்து, இங்க என்ன பண்ற? ஐயர் உதிரிப்பூ கேட்டாரே. சாமுத்திரிகா அழைத்தபடி வர, இதோ தர அண்ணி என்று வேகமாய் நகர்ந்து விட்டாள். சாமுத்திரிகா குலசேகரனை பார்த்து வியந்தாள். அங்கிள், நீங்க எங்க இங்க? என் சம்மந்திக்கு சஷ்டியப்ப பூர்த்தி, தோ அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீ எங்க இப்படி? அதே சஷ்டியப்ப பூர்த்திக்குத்தான். என் மாமனார் மாமியாருக்கு. நீங்களும் வாங்க அங்கிள். இங்க முடிச்சிட்டு வர்றேன். பரவாயில்லையே, நீயும் உன் புருஷனும் பிஸியான டாக்டர்ஸ் இருந்தும் இதையெல்லாம் எடுத்து பண்றதுக்கு நேரமும் மனசும் வேணும். சாமத்திரிகா சங்கடமாய் நெளிந்தாள். ஆக்சுவலா நாங்க பண்ணி இருக்கணும், ஆனா அந்த எண்ணமே தோணல. பின்ன இப்ப ஒரு பொண்ணு போனாலே. ஆமா, அவன் என் நாத்தனார் தான். பேரு சிந்து. அவ தனி ஆளா நின்னு நடத்துற கல்யாணம் இது. நிஜமாவா? ஆனா ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு அவ என்றபடி அவள் கருவில் இருந்தே உதாசீனப்படுத்தப்பட்டது முதல் சொல்லி முடித்தாள். வாய் பிளக்க கேட்டவருக்கு கண்கள் கசிந்தன. எப்பேற்பட்ட பெண் இத்தனை உதாசீனங்களையும் துயரங்களையும் சுமக்க எப்படி முடிகிறது? இந்த காலத்தில் எத்தனை பெண்களுக்கு பொறுமை இருக்கிறது? சொந்தமாய் தொழில் நடத்தி சொந்த வீட்டிலேயே அந்நியப்பட்டு, ஆனால் தன் கடமை உணர்ந்து பெற்றவர்களின் மனம் குளிர்விக்க ஆண் பிள்ளைக்கு கூட மனசு வராதே. இப்படிப்பட்ட பெண் தேவாவுக்கு மனைவியாய் வாய்த்தால் எப்படி இருக்கும்? தேவா நான் சொன்னால் மறுக்கப் போவதில்லை. தன் எண்ணத்தை மெல்ல சாமுத்திரிகாவிடம் சொன்னார். உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷப்பட்டாள். சிந்து ரொம்ப நல்ல பெண் அங்கிள். இந்த கல்யாணம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்கேயே பேசி முடிச்சிடலாம். நேரமாக சாமுத்திரிகா இங்கேயும் குலசேகரன் அங்கேயும் சென்று விட்டனர். குலசேகரன் சம்பந்தியின் திருமணம் முடிந்ததும் மனைவியுடன் ஆசிர்வாதம் வாங்கினார். தொடர்ந்து சம்பிரதாய வைபவங்கள் நடந்தன. குலசேகரன் மனைவியை தனியே அழைத்து வந்தார். வசிகி, இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். நம்ம சாமுத்திரிகா இருக்காளே, அதான் சாந்தினியோட புகுந்த வீட்டு சொந்தம். ஓ, டாக்டரா இருக்காளே, அவளேதான். அவளோட நாத்தனாரா. நம்ம தேவாவுக்கு சரியா இருப்பா. வாசுகியின் முகம் மாறியது. அவளோட புருஷன் வீடு நடுத்தர குடும்பம்னு. அதுக்கென்ன இப்ப? பொண்ணு தங்கம் அதானே வேணும். முதல்ல பாரு. இங்கேயும் அங்கேயும் பட்டாம்பூச்சியாய் ஓடிக்கொண்டிருந்தவளை சுட்டி காட்டினார். வாசுகியின் நெஞ்சம் சந்தோஷத்தில் ஏறி இறங்கியது. இவளா? எப்படி? மனைவியை ஏறிட்டார். மனசுக்கு நிறைவா இருக்கா? அது போதும் வாசுகி என்றவர் சிந்து அறியாமல் தன் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவராய் கூப்பிட்டு அவளை காட்ட அத்தனை பேருக்கும் பிடித்திருந்தது. விமலா உள்பட. சுனந்தாவிற்கு மட்டும் காட்டவில்லை. தேவா எங்க ரஞ்சன்? மதிய லஞ்சுக்கு ஏற்பாடு செய்யறேன்னு ஹோட்டல் வரை போயிருக்காம்பா. அதன் பின் மனைவி மகன்கள் மருமகள்களுடன் விஸ்வநாதன் திருமணத்திற்கு சென்றனர். அங்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டிருந்தது. சிந்து வாசுகியை பார்த்துவிட்டு அருகில் ஓடி வந்தாள்.
வாங்கம்மா. குலசேகரன் மனைவியை வியப்பாய் நோக்க, அதை அப்புறம் சொல்றேன் என்றாள் மெல்லிய குரலில். குறும்பு மின்ன சாமுத்திரிகா ஆரவாரத்துடன் வரவேற்று மாமனார் மாமியாரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். அவரின் அந்தஸ்து கருதி பிரமிப்புடன் எழ முற்பட்டார் விஸ்வநாதன். அட, எந்திரிக்காதீங்க மாப்பிள்ளை என்ற தோள் பற்றி அழுத்தி சிநேகமுடன் சிரித்தார். அவரின் பேச்சும் அணுகுமுறையும் விஸ்வநாதனை கவர்ந்தது. உறவு பிசினஸ் என்ற பேச்சு ஓடிய பின் மெல்ல விஷயத்திற்கு வந்தார். சாமுத்திரிகாவுக்கு ஜாடை காட்ட அவள் மாமனார் அருகே குனிந்து காதில் சொன்னாள். நம்ம சிந்துவை அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்சு போச்சாம். அவங்க கடைசி பிள்ளைக்கு சிந்துவை பெண் கேட்கறாங்க மாமா என்றாள். ஒரு கணம் எதுவும் புரியவில்லை விஸ்வநாதனுக்கு. சற்று தள்ளி பொருட்களை பையில் அமுக்கிக் கொண்டிருந்த சிந்துவை பார்த்தார். தேனி போல சுழன்று சுழன்று வேலை செய்த விதம், கண்களில் பெற்றவர்களில் ஒரு புன்னகைக்காக தவம் இருக்கும் ஒரு ஏக்கம். அவள் எனக்கு மகளாய் பிறந்ததை தவிர என்ன தவறு செய்து விட்டாள்? ஜோசியக்காரன் என்ன இவளின் தலை விதியை மோசமாய் எழுதிவிட்டான்? எச்சரிக்கையும் புத்திசாலித்தனமும் இன்றி நான் செயல்பட்ட விதம் என் தொழிலை கவிழ்த்து விட்டது. அதற்காக இவளின் 20 வருட வாழ்க்கையை கணக்கு செய்து விட்டேனே. நான் விஷமாய் வெறுத்தும் பெரும்பாலான பெற்றவர்களின் ஆசையை, பலர் வாழ்க்கையில் நிறைவேறாமலே கடந்துவிட்ட ஆசையை ஆண் மகன் போல எடுத்து செய்து மகிழ்விக்க எவ்வளவு அன்பிருக்க வேண்டும்? இதுவரை இவளுக்கென்று எதையும் நான் வாங்கி கொடுத்ததில்லை. மற்ற பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கி தந்து இவளை பார்க்க வைத்து ஒதுக்கி வைத்த மோசமான அப்பா நான். ஆனால் என் மீது எப்படி வந்தது பாசம்? என் வாழ்க்கைக்கே குறையாய் நினைத்த உயிர்தான் இன்று ஒரு குறையும் இல்லாமல் 60ஆம் கல்யாணத்தை நடத்தி இருக்கிறது. வெட்கத்தோடு பெற்றவனாய் லட்சணமாய் அவள் திருமணம் பற்றி யோசித்திருக்க வேண்டும். 2 குழந்தைகளை கரை ஏற்றியதோடு என் கடமை முடிந்தது என்று நினைத்து விட்டேனே. வீடு தேடி வந்த அந்த தேவா பையனையும் மோசமாய் பேசி அனுப்பினேனே. கண்ணியமாய்த்தானே நடந்து கொண்டான். பாஸ்கர் காதலை ஏற்ற என்னால் ஏன் இவள் விஷயத்தில் மட்டும் மோசமாய் நடந்தேன்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற மணிவிழா அழைப்பிதழில் தன் பெயரை கூட போட்டு கொள்ளவில்லை என்றால் அவள் இதயத்தை எந்த அளவு உடைத்திருப்பேன்? நினைத்தே பார்க்க முடியாத வாழ்க்கை அவளின் நடவடிக்கைக்காக தேடி வந்திருக்கிறது. இனியாவது அவள் அமோகமாய் வாழ வேண்டும். கண்களில் நீர் திரையிட்டது. கணவனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட கமலியும் கண்ணீர் உகுத்தாள். மாமா, சாமுத்திரிகா மறுபடியும் அழைத்தாள். சொல்லுமா. நீங்க தான் மாமா சொல்லணும். என் பொண்ணு சிந்துவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். அந்த வார்த்தையை கேட்டு சாமுத்திரிகா, பாஸ்கர், கமலி அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டனர். சிந்துவை என் மகள் என்று கூறிவிட்டாரே. அடுத்து நடந்தது இன்னும் ஆச்சரியம். இது எதுவும் தெரியாமல் பொருட்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள் சிந்து. விஸ்வநாதன் அழைத்தார். சிந்தோ. ஒரு கணம் திடுக்கிட்டவள் பிரம்மை என எண்ணி மறுபடி வேலையில் மூழ்க, அம்மாடி சிந்தோ என்றார். விலுக்கென திரும்பினாள். 2 கைகளையும் நீட்டி வாவென அழைக்க, நடப்பதை நம்பவே முடியாத சிந்து நெஞ்சம் படபடக்க அப்பாவிடம் ஓடினாள். அப்பா, என்னையா என்னையா பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? உன்னத்தாண்டா. அப்பா. நிகழ்ச்சியில் கண் கலங்க அவர் காலில் விழுந்தாள். அமோகமா இருப்ப தாயி. இந்த அப்பாவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஐயோ அப்பா. சாமுத்திரிகா தான் சூழ்நிலையை உணர்த்தி, மாமா இங்க இத பேச வேண்டாம், கல்யாண விஷயம் மட்டும் கேளுங்க. என்ன விஷயம் அண்ணி? கமலி மகளின் கன்னத்தை வருடியபடி, இவங்களோட மகனுக்கு உன்னை கல்யாணம் பேச வந்திருக்காங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சம்மதம்னு அப்பா சொல்லிட்டார். உன் விருப்பம் என்னம்மா? எனக்குன்னு எந்த தனிப்பட்ட விருப்பமும் இல்லம்மா. நான் எப்பவும் உங்க பொண்ணு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும். அப்பா சொன்னா என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்புறம் என்னங்க, எங்க வீட்டு பொண்ணு சம்மதிச்சிட்டா. உங்க பையனை கூப்பிடுங்க. பொண்ணும் பையனும் பார்த்துக்கிடட்டும். ஆமா, எங்க உங்க பிள்ளை? கண்ணிலேயே படலையே என்றாள் சாமுத்திரிகா. ஹோட்டலுக்கு போனா இன்னும் காணோம். வந்துட்டா என்ற வாசகி மகனை நோக்கி ஓட சிந்து தலை கவிழ்ந்து கொண்டாள். மகளின் கையை பற்றி அன்புடன் தடவி கொடுக்க உலகமே மறந்த நிலையில் இருந்தாள் சிந்து. வாசுகியோடு சுஜாதா, விமலா, சாந்தினி எல்லோரும் சென்று தேவாவை வழிமறித்து விஷயத்தை கூறினர். உங்க இஷ்டம்பா என்று அன்று அப்பாவிடம் கூறிவிட்டானே ஒழிய அவனால் வேறொரு பெண்ணுடன் திருமணம் என்பதை உள்ளம் சகித்து கொள்ள மறுத்தது. இது என்ன புது வம்பு என்பது போல் திணறினான். என்னம்மா இது, திடீர்னு யாரையோ பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு?
பொண்ணு நல்லா இருக்கா தேவா, அதுக்காக அப்பா வாக்கு கொடுத்துட்டாருப்பா, அது எப்படிம்மா என்ன கேட்காம? அதற்குள் மணமேடையை அடைந்து விட்டனர். குலசேகரன் மகனின் அருகில் வந்தார். தேவா ஏறிட்டான். சிந்துவும் மெல்ல அவனை நோக்க இருவருக்கும் மிகப்பெரிய இனிய அதிர்ச்சி. கூடவே விஸ்வநாதனுக்கும். நான் உங்க பிள்ளைப்பா, வாக்கு என்ன வாக்கு, பாக்கு வெத்தலையே மாத்திக்கங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும்பா என்று அவசரமாக கூற, சுஜாதா தோடா எவ்வளோ நல்ல பிள்ளை நீ என்ற குறும்புடன் சிரிக்க, தேவாவை பார்த்தபடி தம்பி நீங்க என்ற பேச துவங்கிய விஸ்வநாதனின் காலில் விழுவது போல் காதில் கிசுகிசுத்தான் தேவா. சார் போட்டு கொடுத்துடாதீங்க, மாமான்னு சொல்லுப்பா. என்ன என்னவாம் என்றார் குலசேகரன். உங்க பொண்ணுக்கு சம்மதமான்னு கேட்டார் என்று சமாளித்தார். அதை கேட்கத்தான் நான் இருக்கனே. ஏமா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? ம் என்ற ஒற்றை சொல்லில் தலை கவிழ்ந்திருந்த சிந்துவின் நாண சிரிப்பில் கோடிப்பூக்கள் ஒளிந்திருந்தது. சற்று தள்ளி இன்னொரு வயதான ஜோடிகளுக்கு திருமணம். மேளமும் நாதஸ்வரமும் முழங்கியது. தேவாவும் சிந்துவும் யாரும் அறியாமல் பார்த்து கொள்ள நரம்புகள் வீணை மீட்டின. சில அட்சதைகள் அவர்கள் மேல் வந்து விழுந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.